மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய இறை மக்களே, மே 1ஆம் தேதி நாம் உழைப்பாளர் தினம் இந்த சூசேப்புடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். அவருடைய பாதுகாவலுக்காக ஜெபிப்போம். இந்த வாரம் பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். ஆண்டவருடைய உயிர்ப்பு நமக்கு ஆசீர்வாதத்தை தரவும் முக்கியமாக திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் அவருடைய பரிசுத்தபடியினால் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அனைத்து நோய்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். குறிப்பாக நமது குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தின் கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். ராஜேந்திரன் செல்லாமலுடைய குடும்பத்திற்காகவும் நன்றியாக ஜெபிக்கிறார்கள். மற்றும் இங்கு கூடியிருக்கிற நம்ம ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரை பார்த்து ஒப்புக் கொடுப்போம். மற்றும் இந்த திருப்பலியை இணையதளத்திலே பார்க்கிற ஒப்புக் கொடுக்கிற இறை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். திருப்பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். இனிமேல் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவிழம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள் புரியும். உம்மோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றி பர்னபா திருத்துதர்களுக்கு விளக்கி கூறினார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 26 முதல் 31 முடிய. அந்நாட்களில் சவுல் எருசலேம் நகருக்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்துதர்களிடம் அழைத்து சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். அதன் பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதர்களிடம் சென்று அவர்களோடு வாதாடினார். அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசரியாவுக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்து தர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம்.
நம்பிக்கை கொண்டு அன்பு செலுத்த வேண்டும். இதுவே கிறிஸ்துவின் கட்டளை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 18 முதல் 24 வரை. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைகளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கின்றார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கின்றார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே. என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கடித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனித்தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனித்தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்திராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைந்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். மே 1ஆம் தேதி தொழிலாளருடைய விழாவையும் சூசேப்பருடைய பெருவிழாவையும் சிறப்பிக்கின்ற நாளிலே புனித சூசையப்பர் நம் ஒவ்வொருவருக்கும் உழைப்பாளர்களுக்கும் பாதுகாப்பாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். மற்றும் இன்றைய இறை வாசகங்கள் அனைத்தும் நமக்கு அருமையான 3 கருத்துக்களை தியானிக்க அழைக்கிறது. ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருங்கள், அதுதான் இன்றைக்கு மைய கருத்தாக அமைந்திருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், தினமும் பயன்படுத்துகின்ற கம்ப்யூட்டர், கணினி மற்றும் செல்போன், இப்படி அனைத்து தொழில்நுட்ப அந்த சாதனங்கள், அவற்றின் மூலமாக நாம் உறவுகளை பரிமாறிக்கொள்ளுகிறோம். இந்த இடத்திலிருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நபரோடும் பேச முடிகிறது. ஆனால் அவை முழுமையாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் அவை அதற்கு நெட் கனெக்ஷன் வேணும் இல்லையா? அது இணையதளத்தோடு தொடர்பில் இருக்க வேண்டும். அந்த கனெக்ஷன் உறவு துண்டிக்கப்பட்டால் நாம் எதையுமே அது கம்ப்யூட்டர் மூலமோ அல்லது செல்போன் மூலமோ பரிமாறிக்கொள்ள இயலாது. அதே போல் நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற சாதனங்கள், ஃப்ரிட்ஜு, ஏசி, தொலைக்காட்சி, இப்படி அனைத்து வீட்டிலே பயன்படுத்துகின்ற சாதனங்கள் இவை மின்சாரத்தோடு தொடர்பில் இருக்க வேண்டும் இல்லையா? கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் கட் ஆயிடுச்சுனாலே இந்த அனைத்துமே நம்மால் பயன்படுத்த இயலாது. அப்போ அனைத்து தொழில்நுட்ப சாதனங்களும் நாம் வீட்டிலே முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்றால் அவை மின்சாரத்தோடு தொடர்பிலே இருக்க வேண்டும். அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டால் அதனுடைய பயன்பாட்டை இழந்துவிடும். அதே போல இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்களாகிய நாம் நம்மை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் முழுமையாக எனது வாழ்வை நான் பயன்படுத்த வேண்டும் என்றால் நாம் இயேசுவோடு தொடர்பிலே இருக்க வேண்டும். இயேசுவோடு நான் இணைந்திருக்கிற பொழுதுதான் நான் முழுமையான ஒரு பயனை பெற்றுக்கொள்ள முடியும். அதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். என்னோடு இணைந்திருங்கள், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. அருமையான ஒரு உவமை சொல்லுகிறார். திராட்சை கொடி, அதன் கிளை. நாம் பார்க்கலாம் இல்லையா? ஒரு மரம் திராட்சை கொடியாக இருக்கிறது, அது கிளையோடு இணைந்திருக்கிறது. அது இரண்டுமே இணைந்திருந்தால் தான் அது கனி தர முடியும். ஒரு மரம், அந்த மரம் அந்த கிளையோடு இணைந்திருக்க வேண்டும். அந்த கிளை தனியாக எதுவும் செய்ய இயலாது. அது வெட்டப்பட்டால் உடனே உலர்ந்து போய்விடும், காய்ந்து போய்விடும், நெருப்பில் எரிக்க தான் அது பயன்படும். அதே போல ஆண்டவரை விட்டு பிரிந்து நம்மால் எதுவும் செய்ய இயலாது. நாம் வெட்டப்பட்ட கிளைகள் போலதான் காய்ந்து உலர்ந்து போவோம். ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார், இயேசுவோடு நான் இணைந்திருக்கிறேனா? எப்படி இயேசுவோடு இணைந்திருக்க முடியும் என்றால் இன்றைக்கு வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவருடைய கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்ற பொழுது நான் கடவுளோடு இணைந்திருக்கிறேன். அமைதியிலே இயேசுவை நினைத்து கொண்டிருக்கிற பொழுது நான் அவரோடு இணைந்திருக்கிறேன். நமக்கு 24 மணி நேரம் இருக்கிறது. ஆனால் இவற்றில் சிறிது நேரமாவது அமைதியிலே இருந்து இயேசுவை நான் நினைக்கிறேனா? அல்லது ஜெபம் செய்கிறேனா? ஜெபம் செய்வது தனி ஜெபம், இயேசுடைய பெயரை சொல்லி ஜெபிப்பது, இயேசுவை சிந்திப்பது, கடவுளுடைய வார்த்தைகளை தியானிப்பது, இப்படி தனிப்பட்ட ஜெபத்தின் மூலமாக நாம் இயேசுவோடு இணைய முடியும். அல்லது வீட்டிலே குடும்ப ஜெபம் ஜெபிக்கிற பொழுது நாம் இயேசுவோடு இணைக்க முடியும். ஜெபமாலை, திருப்பலிகள், இப்படி நாம் ஜெபங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது நாம் இயேசுவோடு இணைய முடியும். அடுத்தது கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்ற பொழுது கடவுளோடு இணைந்திருக்க முடியும். மூன்றாவது, நாம் நமது செயல்களின் மூலமாக, நற்செயல்கள் மூலமாக, நம்முடைய நல்ல செயல்கள் மூலமாக ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். அப்ப இந்த இறைவன் அழைக்கின்றார், ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கின்றார். நாம் இயேசுவோடு இணைந்திருக்கிற பொழுதுதான் நாம் முழு பயனை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் நாம் உலர்ந்து போவோம். ஆனால் நமக்கு தெரியாது வெளிப்படையாக. முடிவிலே தான் நாம் எதை செய்தாலும் அது நமக்கு பயனற்ற ஒன்றாக மாறிவிடும். அதனால் நான் இயேசுவோடு இணைந்திருக்கிறேனா?
ஜபத்தின் மூலமாகத்தான் இயேசுவோடு இணைந்திருக்க முடியும். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் இயேசுவோடு இணைந்திருக்க முடியும். ஜபத்தின் மூலமாகத்தான் இயேசுவோடு இணைந்திருக்க முடியும். எனவே நான் இயேசுவோடு இணைந்து நான் பயன் தரும் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று ஜெபிப்போம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய கடைசி வார்த்தை, என் சீடராய் இருப்பது கனி தந்து என் சீடராய் இருப்பது தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. அப்ப கடவுளுக்கு எப்பொழுது மாட்சியை கொடுக்கும் என்றால் கனி தரும் மக்களாக நாம் இருக்கின்ற பொழுது. கனி என்பது நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள், நற்செயல்கள், இரக்க செயல்கள். நாம் நல்லவர்களாக வாழ்வதுதான் நாம் தருகின்ற கனியாக இருக்கும். நாம் தருகின்ற கனிதான் இறைவனுக்கு மாட்சிமையும் மகிமையும் கொடுக்கிறது. ஆனால் அதுதான் நாம் சீடர்களாக இருக்கக்கூடிய ஒரு தகுதியை நமக்கு கொடுக்கிறது. எனவே இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது நல்ல கனி தரும் மரங்களாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, என்னுடைய நல்ல செயல்களின் வழியாக நான் இறைவனுக்கு கனி தரும் மக்களாக வாழ இவ்வழியிலே ஜெபிப்போம். ஆண்டவரோடு இணைந்திருந்து நாம் இறைவனின் அன்பு மக்களாக வாழ தொடர்ந்து இவ்வழியிலே ஜெபிப்போம். ஆமென். இது விசுவாசத்தை அறிக்கையிடும் பாடலாக பாடி தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு நமது தேவைகளை தந்தையாகிய இடத்திலே சமர்ப்பிப்போம். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறைமக்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதித்து தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். நமது நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிப்போம். சிறப்பாக இந்தியாவானது கொரோனா தொற்றினால் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாட்டு தலைவர்கள் சுயநலமில்லாமல், தன்னலமில்லாமல் மக்களுக்காக உழைக்கக்கூடிய நல்ல எண்ணம் கொண்ட தலைவர்களாக பணி செய்ய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். நமது ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டுடைய பாதத்தில் ஏற்றுக் கொடுப்போம். இந்த குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி, அமைதி, சமாதானம், இறையாசை கிடைக்கவும் ஆண்டவரே தந்தையாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து குடும்பங்களுக்கு இறை ஆசிரியை பொழிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம்.
நமது ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். உள்ளத்தில் இருக்கிற கருத்துக்கள், குடும்பத்தில் இருக்கிற கருத்துக்கள், தனிப்பட்ட தேவைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சிறப்பாக உடல் உள்ள நோயினால் துன்பப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே மருத்துவராகிருந்து ஒவ்வொரு நோயாளிகளையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பங்கிற்காகவும் புதிய ஆலயத்திற்காகவும் ஜெபிப்போம். பங்கில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் பங்கு இறை மக்களுக்காகவும் மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் எழுப்பிய வேண்டுதலை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருநபர் அனைத்து நலனுக்காகவும் உமது கையேற்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தினால் எங்களையும் அது உன்னதமான ஒரே இயல்பில் பங்கு பெற வேண்டுகின்றோம். அதனாலும் அது உண்மை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களை மதாக்கிக் கொள்ள அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்க. இதை எங்களை மேலே எழுப்பும். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவல் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமையை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவர்
நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவனமை இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்த விடங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பு நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகோளில் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். உடலாக இரத்தமாக நம் மத்தியிலே உயிரோடு பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவரிடத்திலே செபிப்போம். நம்ம ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். உள்ளத்தில் இருக்கிற கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் இருக்கிற கருத்துக்களுக்காகவும் பங்கின் கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோம். எதிர்ப்பலி ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க செபிப்போம். ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பொழுது எல்லா நலன்களையும் கனிகளையும் ஆசிரியர் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருப்போம். உடல் உள்ள நோயினால் துன்பப்படுகிறவர்கள், பலவிதமான வேதனைகளோடு கஷ்டங்களோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு முழு சுகம் தரவும், இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை தரவும், தீமைகளிலிருந்து நோய்களிலிருந்து விடுதலை தரவும் மன்றாடுவோம். ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்த ஜெபிப்போம். கடவுளின் கனி தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வல்லமையான ஜெபத்தை பக்தியோடு கண்களை மூடி கரங்களை விரித்து ஜெபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி மகிழ்ச்சி தரமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் பயம் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை மகிழ்ச்சியும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உங்கள் பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் ஒரு முறையாக அருள் புரியும். இது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வு பெற வேண்டும் என்று தனது உயிரையும் உடலையும் கொடுத்த இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
என்னோடு தங்க என் நாயனே என் உள்ளகாரம் என்னோடு வாழ என்னோடு தங்க என் நாயனே என் உள்ளகாரம். முடிச்சபிப்போம். ஆண்டவருடைய உடலாக இரத்தமாக நம்ம ஒருவரையும் தெரிய வந்திருக்கிறார். நன்றி சொல்வோம். பரிசுத்தமான தெய்வீக திருப்பலியின் வழியாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நன்றி சொல்வோம். தொடர்ந்து ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தம் நம்ம ஒவ்வொருவர்களை திறந்து ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படவும் தொற்று நோயிலிருந்து ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தரவும் மன்றாடுவோம். யோசேப்பை நோக்கி மன்றாட்டு இந்த ஜபத்தை சொல்லி ஜெபிப்போம். மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னி மரியாயின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். அன்னை மரியாளுடைய பரிந்துரைக்காகவும் புனித அந்தோனியார் பரிந்துரைக்காகவும் புனித யோசேப்பின் பரிந்துரைக்காகவும் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிரியவர்களே, பங்கு மக்களாகிய அனைவருக்கும் இந்த 2 நமது பங்கினுடைய ஓலைகள் படிக்கப்படுகிறது. இன்றைக்கு நாம் பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். நமது பங்கை சார்ந்த தந்தை அந்தோணிசாமி, தாய் தைனஸ் மேரி, இவர்களின் மகன் அருள் பிரகாசம் அவருக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் பொழிச்சலூர் ஆரோக்கிய அன்னை ஆலயம் பங்கை சார்ந்த தந்தை அமலதாஸ், தாய் சுசிலா மேரி, இவர்கள் மகள் சுகன்யா மேரிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருப்பதால் இது முதல் ஓலை. நமது பங்கை சார்ந்த தந்தை ஜெயசீலன், தாய் அன்பு செல்வி, இவர்களின் மகள் ஆரோக்கிய மேரி ஜெனிஃபருக்கும், தஞ்சாவூர் மறை மாவட்டம் மாரநேரி அந்தோனியார் ஆலயம் பங்கை சார்ந்த தந்தை ஆரோக்கியசாமி, தாய் சபரியம்மாள், இவர்களின் மகன் ஆரோக்கிய தீனதயாளன் இவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருப்பதால் இது 2ஆம் ஓலை. இத்திருமணங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் அறிந்தவர்கள் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது உங்கள் கடமை. சிறப்பாக திருப்பலியிலே உங்கள் மக்களாய்களுக்காக ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். சிறப்பாக இந்த தொற்று நோயிலிருந்து இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாக்க தொடர்ந்து ஒருவருக்காக ஜெபிப்போம். இறை ஜெபத்திற்காக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பாசிற்காக தலைவணங்கி ஜெபிப்போம். தம் ஒரே மகனில் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசீரால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள் புரிவாராக. ஆமென். ஆண்டவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை எனும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பெற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென்.
திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்கள் நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறையன்பிலும் விசுவாசத்திலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மன்ன